தமிழக மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சியை பிடித்த பிறகு தகுதியுடைய மகளிருக்கு மட்டுமே 1000 என்று புது உருட்டை தொடங்கியது. தற்போது தேர்தலுக்கு 6-7 மாதம் மட்டுமே மிச்சமிருக்கும் சூழலில் மீண்டும் வீடு வீடாக போய் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் பணம் கிடைக்கும் என்று கூறி கணக்கெடுத்து வருகிறது. இது உரிமை தொகையா, தேர்தலுக்கு வழங்கும் பணமா என பலரும் இப்போது கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். திமுகவின் பண அரசியலுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று முடிவெடுத்தால் மட்டுமே இங்கு மாற்றம் சாத்தியம் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. இல்லம்மா சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இல்லம்மா சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டோலாம் ஏற்காம பேசுங்க. நீங்க அங்க போட்டா நாங்க பேசுறேன். இல்ல போட்டோல எதுக்காக வந்து சொல்லுங்க. உங்கள் ஸ்டாலின் இல்லையா? சரிம்மா, சரி என்ன பண்றீங்க? வராம இல்லையா? சரி, ரேஷன் காசு வராம ஃபார்ம் தரணும். இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷமா வராத காசு இந்த ஆட்சி இருக்குன்னு 6 மாசம் தான். எவ்வளவு? 6 மாசம் ஆகுது. 6 மாசம் இல்ல 6 மாசம் இல்லம்மா. இப்ப நீங்க வந்துறீங்க முனிசிபல் வந்து 4 வருஷம் ஆகி ஆட்சி முடிஞ்சு 4 வருஷமா காசு வரல 1000 ரூபாய். இந்த 6 மாசத்துல இப்ப எழுதி கொடுத்து காசு வந்துருமா உங்களுக்கு? கரண்ட் பில் எவ்வளவு இருக்குது? வரி, வீட்டுக்கு வரி எவ்வளவு இருக்குது? எங்களுக்கு சொன்னா நாங்க செய்யறோம். நீங்க வீடு எடுத்துக்கணும் வீடு எடுத்துன்னு நீங்க பாத்து அப்படியெல்லாம் கிடையாதுமா. இதனால என்ன பலன் மக்கள் சொல்லுங்க.